தேவி தேவி யாராவது தூங்கிட்டு இருக்கும் போது யாராவது டிஸ்டர்ப் பண்றது? விடுங்கடா. தேவி திரும்பவும் யாரா அது கூப்பிடுறது? டேய் யாரா? யாருமே காணோம். டேய் தூங்கும் போதுதான் கூப்பிட்டுட்டே இருப்பாரு, தூங்க விட மாட்டேன். தேவி யாரா அது? நானாப்பா இயேசு கிறிஸ்து. ஆண்டவரே நீங்களா? சொல்லுங்க ஆண்டவரே. தேவி என்னை பத்தி தெரியாம நிறைய ஜனங்க வேற வேற வழியில போயிட்டு இருக்காங்கப்பா. அவங்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்கள்லாம் என்கிட்ட கூப்பிட்டு வரியாப்பா? ஆண்டவரே நானா? ஆமாப்பா நீதான். ஆண்டவரே நான் எப்படி ஆண்டவரே இதை செய்ய முடியும்? ஆண்டவரே 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 நீ வாங்கடா, டீ குடிக்க போலாம். நானே பார்க்க முடியலடா. அப்பெல்லாம் சொல்லுங்கடா. அது வேற ஒண்ணும் இல்ல, ஆண்டவர் என்னைய ஊழியத்துக்கு அழைக்கிறார். என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறாரா? ஏண்டாடி நீ எவ்வளோ பெரிய காரு, நீ ஸ்டேஷன் போயிட்டு வந்துருக்க, ஒன்றா ஆர்டர் ஊழியத்துக்கு அழைச்சாரா? செம்மையாக காமெடி. என்ன கூட தான் ஊழியத்துக்கு வச்சாரு. ஏன் இவனை கூட தான் ஊழியத்துக்கு அழைச்சாரு? நம்ம சர்ச்சில் எவ்வளோ பேர் தகுதியோடு இருக்கிற தகுதியே இல்லாத ஒன்றை போய் ஊழியத்துக்கு அழைச்சாரா? ஆமாண்டா, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கும் அப்படி தான்டா தோணுது. தகுதியே இல்லாத ஒருத்தனை எப்படி ஆண்டவர் அழைப்பாரு? கரெக்டு தான்டா. புரியுதா? சரி போயிட்டு வரலாம்டா. தேவி ஆண்டவரே பா என்னை பத்தி தெரியாத ஆளுகளுக்கு அப்பாவை பத்தி சொல்றியாப்பா? ஆண்டவரே நேற்று என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட போய் சொன்னேன், அவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க ஆண்டவரே. இதுக்கு நான் ஆண்டவரே தகுதியே இல்லை ஆண்டவரே. என்னை பற்றி எனக்கே தெரியும், என்னை பற்றி என் சுற்றி இருக்கவங்களுக்குலாம் தெரியும்ப்பா. நான் எப்படி ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்ய முடியும்? அப்பா தகுதி எப்பயுமே உங்ககிட்ட இருந்து வரதில்லைப்பா. அது நான் உங்களுக்கு கொடுக்குற தகுதிப்பா. அது என்னோட ரத்தம் மூலமா வருது. நீ சொல்ற உன்னோட அழுக்கு உன்னோட பாவத்தெல்லாம் ஒரு நிமிஷத்துல என்னால் மாற்றி உன்னை ஒரு புது மனுஷனா அப்பாவால் மாற்ற முடியும்ப்பா. உன் நண்பர்கள் பார்க்குற விதமாக நான் உன்னை பார்க்கறது இல்லைப்பா. நான் உன்னை என் கண்ணில் உன்னை ஒரு மேன்மையான ஒரு விஷயத்துக்காக நான் உன்னை படைச்சு உன்னை நான் அழகு பார்க்குற தெய்வமாக இருக்கேன்ப்பா. அப்பா கேட்குறதெல்லாம் ஒன்றே ஒன்றுப்பா, என்னை பற்றி தெரியாத ஜனங்களுக்கு அப்பாவை பற்றி சொல்றியாப்பா? ஆண்டவரே நான் எப்படி ஆண்டவரே இதை சொல்ல முடியும்? ஆண்டவரே 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 கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்டவர் உங்களை எல்லாத்தையுமே காப்பாற்றுவார். அவரை மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் உங்களுக்கு தேவையோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் சந்திக்கிறார். ஆண்டவர் மட்டும் பிடிச்சிக்கோங்க. அட நம்ம மிஷினரி என்ன மாதிரியே இருக்காரு அவரு. அவர்கிட்ட போய் பேசுவோம். அண்ணா அண்ணா பிரேசிலா தம்பி, எப்படி இருக்கீங்கண்ணா? நான் கர்த்தர் கிருபையில நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. அதையே சோர்வா சொல்றாரு. என்ன சொல்றீங்க? வேற ஒன்றும் இல்லை, ஆண்டவர் என்னைய ஊழியத்துக்கு அழைக்கிறாருண்ணா. அதுவும் மிஷினரியா அழைக்கிறாருண்ணா. அதை பார்த்தா தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுண்ணா.
தம்பி இது சந்தோஷப்படுற விஷயம்ப்பா. ஆண்டவர் உன்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு. அதுவும் என்ன ஊழியன்னு சொல்லிட்டாரு. என்னோட அழைப்பை தெரிஞ்சுக்கவே எனக்கு பல வருஷம் எடுத்துச்சுப்பா. அப்புறம் எதுக்கு நீ பயப்படுற? மிஷினரி ஊழியத்தை பார்த்தாலும் ரொம்ப பயமா இருக்குதுண்ணா. அவங்க வாழ்க்கை வரலாறுலாம் பார்த்தா சின்னவங்க பெரியவங்க கூட பார்க்காம அவங்கள அடிக்கிறாங்க, மிதிக்கிறாங்க, ஏன்னா அவங்கள கொலை கூட பண்றாங்க. இதெல்லாம் விட நெருப்புலலாம் தூக்கி போடுறாங்கண்ணா. அதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுண்ணா. எனக்கு என்னன்னா, ஆண்டவர் இது எல்லாத்தையுமே மேல இருந்து பார்த்துட்டு தானே இருக்கிறாரு. அவர் நினைச்சிருந்தா இதெல்லாம் நடக்காம தடுத்துருக்கலாம் தானேண்ணா. அவங்க எல்லாரையும் பாதுகாத்துக்கலாம் தானேண்ணா. இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுண்ணா. எனக்கு புரியுதுப்பா உங்களோட பயம். ஆண்டவர் எல்லாத்தையும் ரத்த சாட்சியம் வரைக்கும் ஒப்பு கொடுக்கிறது இல்லப்பா. கொஞ்சம் பேர் அவருக்காக உண்மையா இன்னமும் ஆண்டவர் தெரிந்தெடுத்த சில பேரை மட்டும்தான் ஆண்டவர் ஒப்பு கொடுக்குறாருப்பா. நீ என்னைய எடுத்துக்காட்ட எடுத்துக்கோவே. என்னை இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சப்பல வெறும் சோல்நாப்பையோட இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சப்பா. எனக்கு அடுத்த சோறு கூட எனக்கு கிடைக்காது. நான் யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாது. எந்த ஊருக்கு போகணும்னு கூட எனக்கு தெரியாதுப்பா. நான் நம்பி இருந்தது என்னை அழைச்ச என் தேவனை மட்டும்தான்ப்பா. இன்னைக்கு எனக்கு சாப்பாடு போட்டு என்னை 4 பேர் என்னை மதிக்கிற அளவுக்கு வச்சிருக்காருப்பா. நான் பேசினா எல்லாரும் என்னை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. நான் பேசினா அவங்களுக்கு சமாதானம் கிடைக்குதுப்பா. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? என்னை அழைச்ச தேவன்ப்பா. என் குடும்பத்தை அவர் பாதுகாக்கிறார், என்னை வழி நடத்தினார். சரி, நீ ஆண்டவர் பார்க்கணும்னு சொல்லல. நான் உனக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அங்க வா, ஆண்டவர் எதை பார்க்கறேன்னு நான் உனக்கு காட்டுறேன். சரிங்கண்ணா, சொல்றதெல்லாம் புரியுது. இருந்தாலும் எனக்கு ஏதோ ரொம்ப பயமாவே இருக்குதுண்ணா. எனக்கு தம்பி, ஆண்டவர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினி சூழ்நிலையை காப்பாற்றணும்ப்பா. ஆனா அவரோட சொந்த குமாரனை சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்தாருப்பா. ஏன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு திட்டம் இருக்குப்பா. அந்த திட்டத்தின் படி எல்லாமே நடக்குதுப்பா. நீ பயப்படாத. ஆண்டவர் சொல்றதை செய்ய. ஆண்டவர் சொல்ற ஊழியத்தை அவருக்காக செய்யப்பா. சரிங்கண்ணா, வா, நம்ம இந்த சபைக்கு போவோம். நீ இந்த ஊழியத்தை பார்த்த அந்த பையன் அவனுக்கு கொடுத்த ஊழியத்துல உண்மையா சந்தோஷமா ஒரு சிரிச்ச முகத்தோட அழைக்கிறாங்க. அதுவும் ஒரு ஊழியதான்ப்பா. அதையும் ஆண்டவர் கனப்படுத்துறாரு. ஆமா பாத்தியா, இந்த தம்பி எவ்வளவு நிதானமா தாழ்மையா அவனுக்கு கொடுத்த ஊழியத்தை அவன் பண்றான். இந்த ஊழியத்தை நிறைய பேர் இப்ப ஊழியமாவே பார்க்கறது இல்லை. இருந்தாலும் அவன் கொடுத்த ஊழியத்துல உண்மையா இருக்காங்க. அதை தாப்பா தேவன் பார்க்கிறாரு. இங்க ஒரு ஊழியம் பார்க்கறதுல நீ இந்த பையன் சேலை தூக்கி போடுறான். இந்த ஊழியம் இன்னைக்கு சபைகள்ல நடக்கிறப்ப இந்த சபையை யாருமே எடுக்கிறது இல்லப்பா. சபை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஊழியம் நடக்கும். இவன் சபையார் பார்க்கணும்னா இந்த ஊழியம் பண்ண தேவை. அவன் மியூசிக்ல இருக்கான், வேற எதுலயாச்சும் இருக்கான். ஆனா அவன் பண்றது அவனோட தேவன் பார்க்கணும்னு தான். அவன் தேவன் பார்க்கணும்னு பண்றதுனால அதோட பலன் பரலோகத்துல மிகுதியா இருக்கும். அந்த ஒரு ஊழியத்தை நீ பார்க்கறல, பையன் எவ்வளவு தாழ்மையா ஊழியருக்கு பணிவிட ஊழியம் பண்றாங்க. அதை ஆண்டவர் ரொம்ப அங்கீகரிக்கிறார்ப்பா. இன்னைக்கு இவன் இங்க பண்றத ஒரு நாள் பரலோகத்துல நம்மளோட ஏசப்பாக்கு அவன் பண்ணுவான்ப்பா. அன்னைக்கு அவன் கனம் பெற்றவனா இருப்பான்ப்பா. இவ்வளவு சம்பவம் பார்க்கறத ஆண்டவர் சின்ன ஊழியம் பெரிய ஊழியம் பார்க்கறது இல்லப்பா. அவர் கொடுக்கிற ஊழியத்தை உண்மையா முழு இருதயத்தோட பண்றாங்கிறத மட்டும்தான் பார்க்கறாரு. நான் ஒரு சம்பவத்தை சொல்லவா? என் வாழ்க்கையில என் ஊழியத்துக்கு அந்த சம்பவம் உறுதுணையா இருந்துச்சு, என்னை தாங்குச்சு. அது என்ன சம்பவம்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியரை அவர் ஊழியம் பார்த்துட்டு இருந்த இடத்துல ஒரு 10 பேரு ஒரு நாள் நைட்டு அவர் அடிச்சு உதைச்சு அவரை எப்படியாச்சும் கொன்றலான்னு போனப்ப தேவனோட தானம் அவர் கூட இருந்துச்சு. கத்தி கழுத்து வரைக்கும் போச்சு. ஆனா தேவனோட கரம் கத்தியை தடுத்துச்சுப்பா. அவர் ஜீவன் உள்ளவரா இருந்தாரு. அதுவும் இல்லாம அவர் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தாரு. அவர் விசுவாசம் கர்த்தர் மேல மட்டும்தான் இருந்துச்சு. அவரு எதிர்த்து வந்தவங்க எதிர்த்து கூட செய்யறப்பா. அவரும் தாழ்மையா இருந்தாரு, பொறுமையா இருந்தாரு, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டாரு. இன்னமும் அந்த சம்பவத்துக்கு அப்புறமும் அங்கேயே ஆண்டவருக்காக ஊழியம் பார்த்தாருப்பா. எந்த ஒரு சூழ்நிலையும் ஆண்டவர் அவர் மறுதளிக்கவே இல்லை. ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாருன்னு யோசிக்கல. அதனால ஆண்டவர் இன்னைக்கு அவரை பல ஜனங்கள் இருக்க சபைக்கு ஊழியரா வச்சிருக்காருப்பா. அப்படியாண்ணா? யாருண்ணா அவரு? அவரை நான் பார்த்தே ஆகணும்ண்ணா. அவர் வேற யாரும் இல்ல, சபை பாஸ்டர் சாமுவேல் ராஜ். சொன்னதெல்லாம் புரியுது. நான் சொன்னா தப்பா நினைச்சுக்க
ஆனாலும் எனக்கு ரொம்ப பயமாவே இருக்குதுண்ணா. எனக்கு புரியுதுப்பா. நான் பேசுறதை காட்டிலும் நீ ஆண்டவர் சமூகத்துல காத்துரு. அவர் உன் கூட பேசுவாரு. அப்போ உனக்கு எல்லாமே புரியும்பா. சரி, நீ ஆண்டவர் சமூகத்துல காத்துரு. சரி, நான் போயிட்டு வரேன். பேபி, ஆண்டவரே, அப்பா என்னை பற்றி தெரியாத ஆளுகளுக்கு என்னை பற்றி சொல்றியாப்பா? ஆண்டவரே, நான் எப்படி ஆண்டவரே இதை செய்ய முடியும்? நான் வேணும்னா நம்ம சர்ச்சில் சின்ன சின்ன ஊழியம் செய்கிறேன் ஆண்டவரே. ஒயர் டீமில் ஹெல்ப் பண்ணுறேன் ஆண்டவரே. மியூசிக் டீம்லாம் கூட நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை நான் எப்படி ஆண்டவரே செய்ய முடியும்? ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். 2026 ஆண்டவர் மட்டும் உங்களை அதெல்லாம் நடக்குதா இல்லையா? இதெல்லாம் பார்த்துக்கோ. சரி. நீ என்ன தான் சொல்றீங்க? கூட பேசாத. கூட நீங்க வா. தம்பி, வேணாப்பா. உன்னை யாரு தப்புப்பா. அப்போ தெரியும், எனக்கு தெரியும். உனக்கு என்ன இங்க வேணுமா கேட்டேன். இங்க வா. சொல்றதே கேட்க மாட்டேன். ஐயா, ஆண்டவர் உன்னையும் நேசிக்கிறார். கழுவுக்குள்ள வராதெல்லாம் கேட்கவே மாட்டீங்க. ஐயா, வேணாம் ஐயா. எல்லாமே மாறிக்கிட்டு ஆண்டவர் உன்னை ஏதாவது பண்ணாதான் இது பண்ணுவோம். இப்ப இப்படியா? இல்ல காப்பாற்ற கடவுள்ல அவரை கூப்பிட்டு வர சொல்லு. ஐயா, ஆண்டவர் உன்னையும் காப்பாற்ற வந்திருக்காரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நீ கூப்பிட வர வர சொல்லு. இப்ப நான் பாக்குறேன் அவரை. ஐயா, இதை பண்ணாதயா. இது பாவம்யா. நீ என்ன பண்ணனே உனக்கு தெரியாதுயா. ஏய், சொல்லிட்டே இருக்க சும்மா இல்ல. ஆண்டவர் ஆண்டவரே, ஆண்டவரே, அதை காப்பாத்துங்க. ஐயோ அப்பா, ஆண்டவரே, நேத்து தான் ஆண்டவரே என்கிட்ட பேசினாரு. ஆண்டவரோட பார்த்து போறதா சொன்னாங்க. இன்னைக்கு அவரவே நீங்க கை விட்டுட்டீங்க அப்பா. ஆண்டவரே, அவரை காப்பாத்துங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, அவரை காப்பாத்துங்கப்பா. ஆண்டவரே, அவர் உயிர் பிரிஞ்சிச்சாப்பா. ஆண்டவரே, நீங்க எப்பவுமே இப்படிதான் ஆண்டவரே பண்றீங்க. ஆண்டவரே, எல்லாருமே உங்களை நம்புறாங்க ஆண்டவரே. ஆனா கடைசியில எல்லாரோட வாழ்க்கை இப்படிதான் ஆண்டவரே போய் முடியுது. ஆண்டவரே, அவரோட உயிர் போயிடுச்சு ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க இப்படி பண்றீங்க. ஆண்டவரே, உங்களை தான் ஆண்டவரே நாங்க நம்புறோம். அப்போ நீங்க அப்பா இப்படி பண்றீங்க. ஆண்டவரே, எப்பவுமே நீங்க இப்படி ஆண்டவரே பண்றீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களோட வாப்பா. இப்படிதான் இருக்கும். ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களை பார்த்துட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த போராட்டம் ஆண்டவரே, உங்களை பார்த்துட்டேன்ப்பா. அப்பா, உங்களை பார்த்துட்டேன் ஆண்டவரே. அப்பா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனாப்பா? இல்லப்பா, இது கஷ்டமே இல்லப்பா. இதுதான்ப்பா என் வீடு. அப்பா, நான் இங்க உங்க காலு கீழே இருந்தேன்ப்பா. எனக்கு இது போதும் ஆண்டவரே. அவங்க உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்கப்பா. அப்பா, இல்லப்பா, நீங்க அன்னைக்கு சிலுவையில எனக்காக பண்ணீங்க பாத்தீங்களா? அதுதான்ப்பா பெருசு. நான் உங்களுக்காக கொஞ்சம் தான் ஆண்டவரே பண்ணிட்டேன். இன்னமும் நான் நிறைய பண்ணிப்பேன்ப்பா. நான் உங்க காலு கீழே இருந்தேன் ஆண்டவரே. நல்ல போராட்டம் மகனே, அதை எடுத்துட்டு வாங்க.
அப்பா அப்பா அதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா நீங்க சொன்ன அந்த வார்த்தை எனக்கு போதும் ஆண்டவரே, இதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா. இல்லப்பா, அப்பா உனக்கு கொடுக்க சொல்லியிருக்காருப்பா. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மறித்தாலும் உம்மோடுதான். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்.